எம்எஸ் விஸ்வநாதன் சாரே சொன்னார், தம்பி இந்த பாடுறதுக்கு கூப்பிட்டாரையா அவர் ரொம்ப ஆனந்தமாக சொல்ல, ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இது பொம்மை கொடுத்த மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் பாட கூப்பிட்டுருக்காரு, இவர் ரொம்ப ஆனந்தப்படுறாரு. அது பாட்டு சொல்லிக் கொடுங்க தம்பி அப்படின்ற. என்னன்னு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறது, அது அப்படிலாம் இல்லை, நான் சொல்லிக் கொடுப்பேன் மியூசிக் டைரக்டராக இருந்தால், நீங்கள் சொல்லி தரணும். சரி ஏதோ பாடினாரு. இப்போ தான் தெரியுது மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுக்கும்போது பாடுறது எவ்வளோ கஷ்டம் சிங்கர்ஸ்க்குன்னு. நான் எவ்வளோ வேதனை கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சது. சரி ஏதோ நான் சொந்தம் பண்ணிக்கிட்டு பாடினேன். என்ன பாடினாலும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாரு, தம்பி இன்னொரு விதமாக பாடுங்க அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொட்டிட்டேன். இது கடைசியில் வந்து இப்போ பாட்டு கேட்கலாமா தம்பின்னா, அது இல்லைண்ணா அதெல்லாம் எடிட் பண்ணுன்றாரு. அது எடிட் பண்ணுறது என்னன்னு எனக்கு புரியல. நம்ம பண்ணும்போதெல்லாம் 7 to 1 ஃபுல்லாக ஒரு டேக் வந்துட்டோம், கடைசியில் அந்த ஃபுல் டேக் தானே கேட்போம். நான் நினச்சேன் இவருக்கு பிடிக்கல போடலுக்கு, அதனால தான் நமக்கு போடலை இவர் அப்படின்னு நினச்சேன். நல்ல சம்பளம் கொடுத்தாரு தம்பி, நல்ல சம்பளம் கொடுத்தாரு, கால் கொடுத்து கும்பிட்டாரு. சரி இதெல்லாம் இருக்காததுக்கு தான் இந்த மாதிரிலாம் நமக்கு மோடி பண்ணுறாருன்னு நினச்சேன். நான் போனதுக்கப்புறம் ரேடியோவில் ஒரு நாள் பாட்டு கேட்குது. நான் என்ன பண்ணேன், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஆர்டிஸ்டேஷன்லாம் பண்ணி எங்கெங்கேயோ எடிட் பண்ணி நான் கூட பெரிய சிங்கர் மாதிரி பண்ணிட்டார் தம்பி அவர் அப்படின்னு. ரியலி அண்ட் ஹி மீன்ஸ் இட். இட்ஸ் நாட் எதுக்காக ஃபோன் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ஏன் சொல்லணும் சார், ரஹ்மான் நெவர் சேஸ் திஸ் இஸ் பேட். இப்போ அவர் சொல்லி கொடுத்தது அப்படியே பாடுறோம், நமக்கு தெரியாமலே ஒரு இம்ப்ரூவைசேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். குரு அது ரொம்ப நல்லா இருந்தது, ஐ வில் கீப் திஸ், பட் நான் சொன்ன மாதிரி அதுவும் ஒன்று பாடுறீங்களேன் அப்படின்னு டேக்ஃபுல், வெரி டேக்ஃபுல். பட் ஹி மே கீப் வாட் ஐ சாங் ஆல்சோ. பட் அப்போ டிசைட் பண்ணவே மாட்டார். வேறு ஏதாவது தெரியுங்களா, வேறு ஏதாவது when I sing I don't know, மற்றவங்க பாடும்போது என்ன பண்ணுவாங்க, he goes on improve. குரு இந்த லைன் வந்து இப்படி பண்ணிக்கலாமா, இன்னொரு விதமாக இப்போ ஒரு ஐடியா வந்தது, இப்படி பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த லைன் தனியாக இன்னொரு தடவை எடுத்துருவார். ஸோ ஹி கீப்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் தென் ஃபைனலி எடிட். தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை பெண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல், காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர். ஒருவன் முதலாளி. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனந்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன், வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்து விடு, ஒருவன் முதலாடி, உலகில் மற்றவன் தொழிலாடி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி, பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூ பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. அவர் நின்றுட்டே இப்போ வந்து ஒருவன் சார், எனக்கு அந்த ஸ்ட்ரக் அவுட் ஆகணும் குரு, ஒருவன் முதலாளி தாலா தான் அந்த ரிதம் ஃபீல் பண்ண குரு, எனக்கு தான் ஆகணும். such a cute guy. I still remember him as a boy when அவங்க அப்பாவோட பாட்டு மலையாளத்தில் பாடுறதுக்கு வீட்டுக்கு ரிஹர்சல்ஸ் போகும்போது, he was a toddler playing with the bicycle and all those things. Unimaginable that he has become such a world famous person. Unimaginable that I'll be singing for him also at that time. You know what, I'm ancient now, I know, but I'm still singing.
ஃபார் தீஸ் ஜென்டில்மேன் அதுதான் ஆச்சரியமான விஷயம்.